ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 2 சாமுவேல் 22:47. கர்த்தரின் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர், ஸ்தோத்திரிக்கப்படுவராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகி தேவன் உயர்ந்திருப்பாராக. அவரே நம்ம உயர்த்தணும். தாவீது உயர்த்தினார் பாருங்க. எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். வாலிபத்திலே அவரை நினைத்தார். வாலிபத்திலே அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தின போது எல்லா இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாத்தார். தாவீதுக்காக அவர் பலிக்கு பலி வாங்கினார் பாருங்க. தாவீதுக்காக அவர் யுத்தம் பண்ணினார் பாருங்க. 48 அவர் எனக்காக பலிக்கு பலி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். நானும் சிறு வயதிலே தேவனோடு இருந்த, வேதத்தை வாசித்தோடு உண்மையாக இருந்த, பரிசுத்தமாய் நின்ன, எனக்காக இறங்கினார். முதல் வசனம் கொடுத்தாரு, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு போடுன்னாரு. போட்ட 2016 போட்ட, எனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று அந்த வசனம் எழுதி போடுன்னாரு. போட்டேன். அதுக்கப்புறம் சங்கீதம் 52 சொன்னார், அதை போடு. ஏசாயா 52 போடு சொன்னார். ஏசாயா 52 மீட்கக்கூடாதபடி என் கரம் குறிவிட்டோ, விடுவிக்கிறது எனக்கு பிழல் இல்லாமல் போயிட்டோ என்ற வசனம் கொடுத்தாரு. எனக்கு தெரியாத சகுனி கூட்டம், எனக்கு தெரியாத விபச்சாரம், குடிகாரனும், வாக்குப்பட்ட வந்தவளை ஒன்று சேர்ந்து கொண்டு என்னை வெறுத்து, என்னை வேண்டான்னு வெறுத்து அவளோடு குடும்பம் நடத்தினான். எனக்கு தெரியாமல் பாவம் செஞ்சா, தேவனுக்கு விரோதம், குமாரனுக்கு விரோதம் பாவம் செஞ்சா. இறங்குனார் ஆண்டவர். 2014 இறங்குனார். குடிகாரனை முதல்ல எடுத்தார். அதுக்கப்புறம் விபச்சாரியை விரட்டி அடிக்க வச்சார். கேஸ் போட வச்சார், டைவர்ஸ் போட வச்சார், டைவர்ஸை ஜெயிக்க வச்சார். அவர் கரம் பெரியது, மீட்கக்கூடாதபடிக்கு அவர் கரம் குறிவிட்டோ. சகினி கூட்டம், சாத்தான் கூட்டம், என் கூட பிறந்தவங்களே என்னை போலீஸுக்குள்ள பிடிச்சி கொடுத்தாங்க. பொம்பளை பொறிக்கு கொலகாரன்னு பிடிச்சி கொடுத்தாங்க. ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், எனக்காக நின்னார். பரிசுத்தமாக நாம் நிற்கும் போது, நீங்களெல்லாம் பரிசுத்தமாக குமாரனுக்காக நிற்கும் போது அவர் உங்களுக்காக பலிக்கு பலி வாங்குவார் பாருங்க. 49 அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பிவிக்கிறவர். சகினி கூட்டம், பயங்கரமான விபச்சாரி, 2 நாக்கு உள்ளவ, பொய், நல்ல நடிப்பு, பயங்கரமான பொய், 2 நாக்கு உள்ளவ, ஆளை கண்டா நடிப்பா, பீருவா, என்ன எட்டி உதைப்பா, வாடா போடான்னு பேசுவா. ஆனால் யாருன்னா ஒரு சின்ன குழந்தை வந்தால் குழந்தை போல நடிப்பா. எல்லார்கிட்ட என்ன சொன்னேன், நீ தான் செய்வா, அவள் செய்ய மாட்டான்ற மாதிரி நடிச்சா. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியாது, கடவுளை ஏமாற்ற முடியாது. அவர் இறங்கினார், எல்லாவற்றையும் நீதியை சரி கட்டினார், பலிக்கு பலி வாங்கினார். நீங்களும் பரிசுத்தமாக நில்லுங்க, குமாரனுக்காக நில்லுங்க, சாந்தமாக நில்லுங்க, எப்போதும் ஜெபிங்க. எக்காலத்தில் தாவீது உயர்த்தினது போல உயர்த்துங்க. தேவனை உயர்த்தி கொண்டு இருந்தான், எப்போது பாடிக்கொண்டு இருந்தான், துதித்து கொண்டு. அதை போல நீங்களும் பாடுங்க, துதிங்க. அவர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை விலக்கி பாதுகாப்பார். அவருக்கு தெரியும் உங்கள் சத்துரு யாரு, உங்கள் விரோதி யாருன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கே தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவர் தான் உங்களை போகிறவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவரே அண்டிக் கொள்ளுங்க. நம்ம இப்போ ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, என்னை விடுவித்த தேவனே, இதை போல எல்லா குடும்பத்தை விடுவித்தார். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது பொல்லாத மனுஷி இருக்கிறா, பொல்லாத மனுஷனும் இருக்கிறா. எல்லாரும் மீட்டெடுங்க. என்னை மீட்டெடுத்த தேவனே, எனக்காக இறங்கிட தேவனே, என்னை போல இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் மீட்டெடுங்க. எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக நிற்க கிருபை தாங்க. உமக்கு பயந்து நடுங்க கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா, நீர் பெருக, நாங்கள் சிறுக விட்டு ராஜா. நீரே பெரியவர். வானமும் சிங்காசனம் பூமி பாதப்படி உங்கள் பாதத்தை முத்தமிட்டு உண்மையை அண்டிக் கொள்கிற ராஜா. எங்களை எல்லாம் சுற்றி அக்கினி மேலேருந்து பாதுகாத்துங்க. சத்துரு வெக்கப்பட்டு ஓடட்டும். ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக ஓடட்டும். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமீன்.